அக்ஷா வந்து பள்ளிக்கூடம் போகிறா. பாய், பிறகு சந்திப்போம். யாழ்ப்பாணம் வாங்க. இப்போ நாங்கள் கராஜுக்கு வந்துட்டோம். தீவனா வந்து நிற்கிறார். அது 2 நட்டு வந்து கலருது, ஆட வைப்ரேஷன் கலருது. இப்போ புட்டும் நல்ல முறுமுறுக்க சூடாக கருவாடம் பொறிச்சு நல்ல சிவத்தை நடுவில் ஒருவன் வந்துட்டான். 2 முட்டை பொரிய போகுது. வந்த நேரம் இதில் நின்று நாங்கள் இதில் ஏதோ ஒரு பேரணி வந்து போகுது. இதில் ஜெஸ்கி வந்து ஓடினோம். ஆனால் செல்ஃப் சர்வீஸ் கொடுக்கும். இல்லை நண்பர்கள் 2 பேர் வந்து குளிச்சு வந்துருக்கலாம். ரைட். ஓகே. இதில் வந்து ஒரு அண்ணாவை வந்து சந்திச்சினாங்க. இவர் வேன் எடுத்ததுலேருந்து எங்களோட அப்டேட் அவ்வளோமே வந்து சேனை வரைக்கும் வந்து செந்த அண்ணா வந்து சொன்னவர், தம்பி எங்கட ஊர் கட்டாயம் போங்க, போய் பிச்சை கிழங்கு அப்படியே மசிச்சு வச்சிருக்கு. மசிச்சு போட்டு அதுக்கு மேலே மட்டி வச்சுக்கலாம். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தின் 25வது நாள். 25 நாள் போயிட்டு இந்த திரும்பி பார்க்க எங்களுக்கு 25 நாள் போயிட்டா என்ன மாதிரி இருக்கு. சரி, இன்றைக்கு நாங்கள் தீவனா விட்ட தான் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இங்கே இருந்து திருவோணமலையிலேருந்து வந்து மட்டக்களப்பு போகிறோம். அதனால் வந்து அவையில் அக்ஷா கேட்டிருந்தவா வாங்கண்டு. அப்போ அதனால் வந்து நின்று நாங்கள் நேற்றிரவு இதில் நின்றுட்டு இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி வந்து பயணம் செய்ய போகிறோம். அடுத்தது என்ன பிரச்சனைன்னா வந்து எங்களுடைய வாகனம் அதுண்ட அந்த ஸ்டார்டிங் மோட்டர் இருக்குது தானே, அது வந்து வெயிட்டுக்கு வந்து வைப்ரேட் ஆகி அது ஆணி நட்டு கலருது. அதனால் அது ஒரு பிரச்சனையும் ஒன்று இருக்குது. இப்போ நேற்றிரவு கலண்டுட்டு இப்போ அடித்தா ஸ்டார்ட் வருமா இல்லையான்னு தெரியலை. அப்படி இல்லாட்டி தள்ளி ஸ்டார்ட் அடிச்சுட்டு அதை வந்து கொண்டு போகணும். அப்படி அது பூட்டப்படாத பட்சத்தில் வந்து அதுக்கு சின்ன மோட்டர் மாற்றணும். ஆனால் குறுநாள்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். குறுநாள் போக மட்டும் சமாளிப்போம்னு பார்த்தா திருப்ப கலண்டு கொண்டே இருக்குது. பார்ப்போம், இன்றைக்கு போய் ஒரு சொல்யூஷன் ஒன்று பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். மட்டக்களப்பு சொந்தங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறதால நாங்களுமே வந்து ஆவலாயிருக்கிறோம். திருவோணமலையில் வந்து 10 நாட்கள் நின்றுருக்கிறோம். 10 நாட்கள் திருவோணமலையா என்று யோசிக்க தோணும். அதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னுமே கணக்கு விஷயங்கள் இருக்குது. அதை காட்டாமல் போகிறோம்னு எங்களுக்கும் கவலை தான். ஸ்கூபர் ஐலாண்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதையும் காட்டி இருக்கலாம். ஆனால் 10 நாட்கள் ஏற்கனவே இங்கே நின்றுட்டோம். நீங்கள் வந்தால் வந்து ஸ்கூபர் ஐலாண்ட் அப்படி இருக்குது. நேவின் ஐலாண்டுகள் கொஞ்சம் இருக்குது. மற்றது நேவி மியூசியமும் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளேயும் போகலாம். அதுக்கு பெர்மிஷன் எடுக்கணும். முதல் கொடுத்துட்டு பெர்மிஷன் எடுக்கணும். மற்றது அந்த பிரீமா கப்பலுக்குள்ளே எல்லாம் முதல் விடுவினோம். ஆனால் இப்போ விரையில் அப்படின்ற மாதிரி கணக்கு விஷயங்கள் சொல்லினோம். ஆனால் திருவண்ணாமலையில் இதை விட நாங்கள் ஆடினதை விட இன்னும் கணக்கு விஷயங்கள் இருக்குது. சந்தர்ப்பம் கிடைச்சா திருப்பி வரும்போது நாங்கள் அந்த விஷயங்களை தவற விட்ட விஷயங்களை வந்து காட்டிக்கொள்கிறோம். அதிகாலை நேரம். குட் மார்னிங். ப்ரஷ்ஷும் டீயும் பல்லு திட்டுறதுக்கு முன்னும் பெட் காஃபியா இல்லை, பல்லு தேட்டிட்டு டீ குடிக்கணும். பல்லு திட்டாமல் குடித்ததும் டேஸ்டப்பா. இங்கே வாய்க்கில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து டீயும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான மிக்சிங் கொண்டு வரும். சரி வராது. இல்லை நல்லா நித்திரம் வந்தீங்களா? பொடியெல்லாம் நித்திரம் வந்தீங்களா? நீங்கள் நல்லா நித்திர விட நீங்கள் நித்திரம். என்ன பிரச்சனை? பிரச்சனை தான் எல்லாம் பின்பக்கத்துல பிரச்சனை தான். என்ன செய்யறது? அக்ஷா வந்து பள்ளிக்கூடம் போறா. பாய், பிறகு சந்திப்போம். யாழ்ப்பாணம் வாங்க. சரியா? ஓகே. இப்போ வெளிக்கிட்டு நேராக நாங்கள் கராஜுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். முன்னால் அண்ணா வாரார் தீவண்ணா. கராஜில் இப்போ என்ன சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு பாப்போம். இப்போ நாங்கள் கராஜுக்கு வந்துட்டோம். தீவண்ணா வந்து நிற்கிறார். அதில் பார்த்துக்கொண்டு முடியுமா? திருப்பியும் அதே 2 நட்டு அதே லூஸ் ஆகுது. நடுவில் நட்டு லூஸ் ஆகுது. இன்றைக்கு நட்டு லூஸ் ஆகாத மாதிரி செய்யும். உங்களுக்கு தானே தெரியும் இந்த நட்டு அடிக்கடி உங்களுக்கு லூஸ் ஆகல. என்னென்ன போட்டுறோம் நீங்கள்? அது ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போ என்னென்னா வந்து இது பூட்டினா திருப்ப இது துள்ளலுக்கு இதுக்கு கலரும். அதுதான் யோசிக்கணும். பேசாமல் ரோட் ஸ்போர்ட் ஒட்டி விடும். பெரும் கரைச்சல் போடும். பாவம். இப்போ இது பூட்டி தந்துவிடும். இது சின்ன வேலையாண்டவனே வந்து பூட்டி தந்துவிடும். ஆனால் அடிக்கடி வந்து நட்டு கலருது. எங்களுக்கு வந்து ஜெக் எடுங்க ஜெக் தரவா அந்த எடுத்துட்டு எடுங்க அதை எடுங்க. தேவையாண்டா எடுத்து கொடுங்களேன். இருக்குதானே?
எங்கள்டையும் தான் கிடக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 25வது நாள் சரியோ? அந்த ஓட்ஸ் கதை சொல்ல போறீங்க பாத்தீங்களா சரியா 25 நாளுக்கு முதலாம் தேதியிலேருந்து விடிய காலமா ஓட்ஸ் எடுத்தது. அந்த ஓட்ஸ் பேக்கெட் இருக்காரு அடே சரி அந்த ஓட்ஸ் பேக்கெட் எடுங்க. அந்த ஓட்ஸ் பேக்கெட் ஓட்ஸ் பேக்கெட் வந்து உடைக்காம அப்படியே கிடக்கு. 2 பேக்கெட் உடைக்கல. சோடா குடிக்கிறீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க. அதுதான் சொல்றாங்களோ 3 நாளைக்கு 4 நாளைக்கு நடந்தாங்க. அதுக்கு பிறகு நடக்கவும் இல்லை மக்களே. இவங்களை நம்பி என்ன நடக்க சொன்னீங்கல்ல பாத்தீங்களா? அப்ப பாருங்க நீங்க கேளுங்க ஒரு ஒரு 4 நாளைக்கு சப்பாத்து போட்டு கொண்டு ஓடினார். எல்லாரும் வந்து எனக்கு சொல்றாங்க நீங்களும் ஓடுங்க பாத்தீங்களா? உடல் வந்து கலைக்குது. நீங்க சின்ன சின்ன வேலையை கூட்டுறது, அது தூக்கி வைக்கிறது, மடக்கிறது, இந்த இதுகள் சின்ன சின்ன வேலை அதோட இதை சொன்னா என்ன செய்யறது செஞ்சா தொப்பு எல்லாம் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு உங்களுக்கு வெந்தயத்தில் இடி வச்சிருக்கிறேன். விடிய குளிக்கணும், இரவு குளிக்கணும், குளிக்காட்டிலாம் அந்த இன்ஜினுக்குள்ள இருந்து அந்த இன்ஜினுக்குள்ள இருந்து அந்த ஸ்டியரிங்க திருப்பி பேசறீங்க வேண்டாம். அந்த இடத்துக்கு பக்கத்துல இன்ஜின் நடுவுக்கே இருக்கு 2 பேருக்கு. இல்ல 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 அது அந்த பார்த்து கொள்ளணும். சரி இப்ப எனக்கு வந்து நீ என்னதான் சொன்னாலும் நீ செய்ய மாட்ட. சரியா கதைச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். எங்க செய்யறீங்கடா? இவங்க வெறும் கதை மட்டும்தான் மக்களே. இவங்க கதையை நம்பி என்ன நடக்க சொல்லாங்க. அதுதான் இதுன்றது. அப்ப நாங்க என்ன உங்களை அப்ப உங்களை வேற விட்டுட்டு நாங்க பின்னால பார்த்து விட்டுக்கிறோம். கதையடா கதைக்கிறேன். 2 நட்டு வந்து கலர் அது ஆட வைப்ரேஷன் கலர் தான். இப்போ பூட்டி கொண்டு இருக்கணும். கலராக விட்டுதுண்டா சோழியே இல்லை பார்ப்போம். இதில் புதுசாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. வெந்தயத்தலானி இது சூட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. அதனால் தீபண்ணா வந்து தலானியும் இதில் தச்சு தந்துருக்கிறார். நன்றி. என்னென்னு சொல்கிறது, இப்படியான உறவுகள் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். இதில் இப்போ வேலைகள் நடக்குது. இருந்தாலும் இதில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் போகப்பட்டு தான் அவையிலும் வந்து வெளிக்கணும். இங்கே பூட்டிட்டோம். கலராமா அந்த ஓவல் விழுந்தபடியா 2 நட்டு வச்சு பூட்டி இருக்குது. மேக்ஸிமம் பூட்டி இருக்கான். நானே உடைச்சா வழியே தான் கலர் முடியாது கலராக சொல்லியிருக்காங்க. ஓகே இப்படி வழுக்கமாக வேண்டாம மட்டதை வேண்டியிருக்கோம். நன்றியா அவர்தான் பூட்டி விட்டவர். இனிமே கலராது அண்டு உரண்டி தான் தேக்கிறார். இது அவர்கிட்ட கொடுத்துடணும். போகிற வழியில் தான் வந்து லங்கா ஐயோஸ் இந்த மெயின் பெட்ரோல் குதாமி இருக்கு பாருங்க. இங்கே இருந்தான் வந்து இலங்கை பூரா வந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படும். ஹாபருக்கு வந்து நாங்கள் கராஜில் இருந்து வெளிக்கிட்டு மட்டக்களப்பு நோக்கி போய்கொண்டிருக்கோம். உண்மையிலேயே சந்தோஷம். தீபண்ணா மாதிரி உறவுகள் கிடைச்சது. அவ்வளோ நேரம் நின்று எங்களுக்காண்டி முடிச்சுட்டு போங்க பத்திரமா போங்கொண்டு வழி அனுப்பிட்டு தான் போனவர். கடைசி நாள் அங்கே நிற்க வேண்டி வந்ததை வந்து அவன் வீட்டை நிற்க எங்களோட ஒரு ஃபேமிலியோட நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தந்தது. அதனால தான் வேறு இடங்கள்லேயும் வந்து நிற்க கேட்டவ, ஹோட்டல்ஸ் எல்லாம் கேட்டவ முன்னால் விட்டு நில்லுங்கண்டு. ஆனால் நாங்கள் அங்கே போயில. எங்களுக்கு அங்கே நிற்க வந்து எங்களோட குடும்பத்தோடு நிற்கிற மாதிரி இருந்தது. அதனால் போயிட்டு இன்றைக்கு விடிய நாங்கள் இங்கே வந்து வலிக்கிறோம். பயணம் தொடரோம். போகிற வழியில் என்னெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்றது அப்படி உங்களோட பகிர்ந்து கொண்டு போகிறோம். மட்டக்களப்பு வாங்க. இப்போ நாங்கள் கிண்ணியா பாலத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அன்றைக்கு சொன்னவர் வந்து இதுதான் அந்த நீளமான கடலுக்குள்ள இருக்கிற பாலம் உண்டு. கிண்ணியாவில் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே கரையில எல்லாம் வந்து இந்த கருவாடுகள் வந்து பெரிய அளவில் செய்வினோம். இதில் கொஞ்சம் தூரம் போன உடனே காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவான பெருந்தொகையான கருவாடுகள் எல்லாம் வந்து காய விட்டுருக்கணும். இந்த அங்கால இங்கால எல்லாம் வந்து கருவாடுகள் தான். இங்கே வந்து இந்த கருவாடு உற்பத்தி வந்து பெரிய அளவில் செய்வினோம். சின்ன சூடாக கருவாடு காய விட்டுருக்கணும் பாருங்க.
அவ்வளோ இது நாங்கள் ஒரு வாடியெல்லாம் நிற்கிறோம். அவங்களோட பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதிலேருந்து இந்த வீதியின் கரை ஃபுல்லாமே கருவாடுகள்லாம். இந்த கருவாடுகள் வந்து ஏற்றுமதி செய்யப்படும். அதோட இலங்கை ஃபுல்லாக வந்து குடுப்பினம். நல்ல வாசம் அடிக்குது, கருவாட்டு வாசம். புட்டும் நல்ல முறுமுறுக்க சூடாக கருவாடும் பொரிச்சு நல்ல சிவத்த சம்பல் அடித்து தேங்காயில் சிவத்த மிளகாய் போட்டு சம்பல் அடித்து ஒரு முட்டையை முருக பொரிச்சு சாப்பிட்டா கதை சொல்லும். இப்படி சொல்ல எத்தனை பேருக்கு அந்த ருசி தெரியுதோ நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே நேரடி அடுக்கைக்கு வந்து மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதிலேருந்து கிட்டத்தட்ட 108 கிலோமீட்டர்கள் போட்டிருக்கு மட்டக்களப்பு டவுன். இங்கால திரும்பிட்டேன் நாங்கள். அங்கால பக்கத்தில் போனால் மூதூர் 1 கிலோமீட்டர், இங்கால 108 கிலோமீட்டர் மட்டக்களப்பு. நடுவில் ஒருவன் வந்துட்டான், 2 முட்டை பொதிய போகுது. முட்டை பொதி எல்லாம் அந்த மட்டக்களப்பு போகிற வழி கூடுதலாக முக்கால்வாசி இடம் இப்படித்தான் இருக்கும். பரிச்சோடி போய் அதோட ஜான காடுன்னு சொன்னவன் என்ன இதில் மாட்டு பட்டி ஒன்று போகுது வேணும். இப்போ நாங்கள் வாகரை பகுதியூடாக போய் கொண்டிருக்கிறோம். இங்கால பகுதியிலே வந்து எக்கச்சக்க இடங்கள் வந்து வெறுமையாகவே காணப்படுது. இப்போ நாங்கள் கிளிநொச்சியிலேருந்து வவுனியா வீதியூடாக போந்தானே, அப்போ போக இரு மரங்களும் தெரிகிற மாதிரி முழுமையாகவே காடு மாதிரி தான் காணப்படுது. ஓட்டமாவடியால் போய் கொண்டிருக்கோம். இங்கே வேறுங்க கடைகள் எல்லாமே பூட்டு ஒரு விடுமுறை மாதிரி இருக்குது. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றபடியாக வந்து எல்லாரும் பள்ளிவாசல் நோக்கி போயிட்டான். உண்மையாக பூட்டு என்னென்ன ஒட்டு கடையும் திராப்பில்லை. போயா பருவம் என்ன மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கு பாருங்க. வெள்ளிக்கிழமை தான் நம்ம இந்த ஸ்பெஷல் நாள். வெள்ளிக்கிழமை அவையில் பள்ளிவாசல் போகிற நாள். வந்த நேரம் இதில் நின்று நாள் இதில் ஏதோ ஒரு பேரணி வந்து போகுது, ஏதோ ஒரு போராட்டம் செய்யணும் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து. ஏதோ ஒரு வழக்கு அப்படியா பாத்தீங்களா? நீங்க வந்த நேரம் வீதியெல்லாம் வெறிச்சு ஓடி போய் கிடாங்க. எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆனா வெள்ளிக்கிழமை பாத்தீங்களா இப்படி ஒரு இதாண்டு. கூடுதலா நாங்கள் ஒரு நாள் எங்க போனாங்க இன்னும் ஒரு புத்தளம் போனாங்க. புத்தளம் டவுனும் வந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து அவ்வளோ க்ளோஸ். அது மாதிரி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா ஆட்டோமாவடியே ஃபுல்லாக க்ளோஸ். அதான் வெள்ளிக்கிழமை இங்கே பகுதிக்கு வர்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை க்ளோஸாக இருக்கும். அது பின்னர் நேரம் நல்ல க்ரௌட் கொண்டு வரும். 2 மணி மட்டும். அதான் அதுக்கு பிறகு ஏதாவது பொது இடங்களில் பீச் சைடில் போனீங்கன்னா எல்லாரும் குடும்பமாக வந்து தங்களுடைய நாளை கழிக்கிறக்காண்டி நிப்பினோம். வெள்ளிக்கிழமை வந்து அல்லாவுக்கான நாள் என்று அவர்கள் ஒதுக்கினோம். ஓட்டமாவடியிலேருந்து அப்படியே வாழைச்சேனை நோக்கி போகிறோம். இன்றைக்கு வாழைச்சேனையில் தான் நிற்போம். இன்றைக்கு இரவு நின்றுட்டு நாளைக்கு தான் மட்டக்களப்பு நோக்கி நாங்கள் வருவோம். அதோட வாழைச்சேனையில் வந்து பாசிக்குடா பீச்சுக்கு இப்போ நேரடியாக போகிறோம். இங்கே டவுன் எல்லாமே வந்து க்ளோஸ்ட். சாப்பாடு கடை எல்லாம் 1-2 திறந்துட்டு இருக்குது. மிச்சம் எல்லாமே வந்து கூட்டுத்தான் இருக்குது. சந்தியிலேருந்து வந்து 7 கிலோமீட்டர் வந்து நாங்கள் உள்ளே வரணும். இங்கேயும் வந்து எக்கச்சக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. மெயினாக டூரிஸ்ட் தேடி வர இடம் இந்த பாசிக்குடா பீச்.
பெரிய ரெசார்ட் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. இதில் பார்க்கிங் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு போகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றுலா போலீஸ் இதெல்லாம் பார்க்கிங். பார்க்கிங் டிக்கெட் வந்து 200 ரூபாய். சரி, இப்போ பாசிக்குடா பீச்சில் குளிக்கலாம்னு வந்திருக்கிறோம். எல்லாரும் வந்து இப்போ கடலை பார்த்தா பயப்படுறாங்க. கடலில் குளிச்சு உடம்பு வந்து அவ்வளோ ஒரு அடித்து போட்ட மாதிரி அலுப்பாயிருக்கு. இப்போ பாசிக்குடாவில் இன்றைக்கு எல்லாருமே வந்து சரியான ஒரு சோர்வான ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 100 ஃபேமிலி வந்தவைகள் அவைகள் சந்தித்தவை. அதோட இதில் அண்ணா இஞ்சால இந்த வேனில் வந்த அண்ணா வந்து அவரும் வேன் தான் ஓடிக்கொண்டு வந்தவர். ஹோல்சேல் ட்ரிப் போடுறார் எங்களோட வேன். இதில் வந்து அவர் இந்த ஐஸ்கிரீம் வேண்டி தரோட புக்களை காட்டி சின்ன கிஃப்ட்டு அண்ணாவுக்கு தான் தெரியும் வந்த இது என்ன டிரைவிங்கில் இருக்கிற இதுகள் டிரைவருக்கு தான். இப்போ எத்தனை நாள் ட்ரிப்பில் நிற்கிறீங்க? 13 நாள் நிற்கிறீங்க. வேறு 13 நாள் விட்டு வெளியில். இப்போ நாங்கள் வந்து இது ஒரு இதுக்கு மட்டும்தான் செய்வோம், இவ்வளோ நாள் மட்டும்தான் செய்வோம். ஆனால் இவையில் வந்து இவையில் தொடர்ந்துமே இதாக தான் இருக்கும். எத்தனை வருஷம் அனுபவம் பண்ணா? எத்தனை வருஷம் நீங்கள் டிரைவிங் தொழில் செய்கிறீங்க? 20 வருஷமாக செய்து வந்திருக்கேன். பாருங்க, நாங்கள் இப்போ கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு உடம்பு இதுகள் அதுகள்ட்டு தெரிய வருது. அவர் 20 வருஷமாக வந்து செய்து கொண்டு வர்றேன்டா அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே கஷ்டம், பயங்கர கஷ்டம். அவரும் எங்களை மாதிரி ஹெவி வெஹிக்கிள் ஒன்று தான் வச்சுருக்கிறார். ஹோல்சேல் லோன் ட்ரிப்புக்கு வந்து 100 ஃபேமிலியோட ஆக்களை கூட்டி வந்துருக்கிறார். அப்போ ஒவ்வொரு இடமா வந்து போயிட்டு இப்போ அவையில் குளிக்க போனோம். இப்போ அவையில் வந்து பார்த்து கொண்டிருந்தவர். இப்போ இதில் அப்படியே வந்து ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு நாங்கள் போய் வந்து குளிக்க போகிறோம். இது என்னது சாக்லேட்டா? இல்லை, இது ஃப்ரூட் அண்ட் நட்ஸ். ஃப்ரூட் அண்ட் நட்ஸ். இந்த பக்கேக்கு நல்லா தான் இருக்குண்ணே. அண்ணா இங்கே வாங்கலாம், காயப்பம் இங்கே வாங்க. கம்பளா காயப்பம் இது எவ்வளோ பாவிக்குமண்ணா? எங்களை எவ்வளோ ஆவாங்க? எங்களை 17 ஆகும். உங்களோட லிட்டர் அந்த டேங்கிற கெப்பாசிட்டி எவ்வளோண்ணா? ஆனால் அதுக்கு 65 லிட்டர், அதுக்கு 40 லிட்டர் அப்படி தான் பாருங்க. இது அன்றைக்கு பார்த்தனா ஓகே, அது 62, இது 60. இது 1986. அது 62 ஏறி பேசஞ்சர் வாங்க. உங்களுக்கு மற்ற இது பவர் ஸ்டேரிங் தானே? இந்த மாடலே பவர் ஸ்டேரிங் வந்துட்டு நமக்கு பவர் ஸ்டேரிங் இல்லையா? அந்த இந்த 62க்கு அப்பயே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. அப்போ இல்லைங்கால பேண்டு இறங்கின வாகனம் 60, 62, 62 அப்படியே ஃபுல்லாகவே பேசஞ்சருக்கு அப்படி வந்தது. இது அப்போ சீட் ஃபுல் ரைஸ் ஆகிடும். மற்ற கைஸ்னா 2 சீட்ஸ் கை. அது வந்து டுவல் பர்பஸ், ரெட்டை நோக்குவாங்க. கார்கோ இது ஒரு சீட் தான் வரும். எங்களுக்கு சீட் அடிச்சு அது பேசஞ்சர். அப்போ இவருக்கும் எங்களுக்கும் ஒரே செயற்பாடு. ஒவ்வொரு வருஷம் ஹெல்த் காட்டணும், எங்களுக்கு சேஃப். என்னதுக்கு அதான் இந்த இதுக்கு நேரம் தானே வேறு வேற இதில் இதோட வந்து இதாகுது. இதில் ஒரு பொம்மை இருந்தாண்டு எழுதிடும். இதுக்கு வந்து நான் வைக்கலாம் சாமான் வைக்கலாம். அது இதால் பார்க்கவும் மேலாது. இதில் வைக்கிற என்னன்னு சொன்னால் இப்போ வெயில் டைமில் ரிஃப்ளெக்ட் பண்ணாது எங்களுக்கு. அப்புறம் என்ன சப்போர்ட்டோ கடற்கரையில் குடிப்போமான்னு கேட்டால் முதல் துள்ளிப்பாய் வாங்க. இப்போ கடற்கரையில் குடிப்போமா? உடம்பு அப்படி அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குது. கடலில் குளிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்தோம்னா அப்படியே எங்களை நித்திரையை கொள்ள வச்சிடும்.
அந்த எல்லாத்துக்கும் இருக்குது. ட்ரிங்கோவில் தான் நாங்கள் அவ்வளவு நாள் குளிச்சிருக்கோம். வேணா உடனே இருந்துட்டு எப்படியாவது கடற்கரைக்கு போய்க்கு ஓகேயா இருக்கும். இங்கே பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கணும். எக்கச்சக்க மக்கள் வந்து நிற்கணும் இந்த இடத்துல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வந்து கணக்கு பேர் நாளைக்கு நாளண்டைக்கு எல்லாம் வந்து இன்னும் எக்கச்சக்க பேர் இருப்பினோம். இங்கே கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இருக்குது. அந்த பீச்சில் குளிக்கிறதுக்கான பலூன்கள், பீச்சில் போலுகள் அப்படியான விஷயங்கள் வந்து விற்கிற கடைகள். கூட வசதியும் வந்து இதில் செய்திருக்கணும். வந்து பார்க்க பண்ணலாம். என்ன நாங்கள் இதில் விட்டுருக்கலாம். ஏன் நாங்கள் இன்றைக்கு நிழலில் விட்டு நாங்கள் சோலார் சார்ஜர் எங்களுக்கு வெஹிக்கிள் நோ என்று இதுக்கு அங்கால வந்து வாகனங்கள் போகிறதுக்கு தடை இல்லை. நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து இதுக்கு இடையால் போன மாதிரி கிடந்த இதுக்குள்ள ஒரு சுற்றி வர தண்ணி, இந்த தண்ணிக்கு நடுவில் நடந்து போன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. இந்த கடற்கரைக்கு பக்கத்துலேயே வந்து ரெசார்ட்டுகளும் இருக்குது. குப்பை தொட்டிகள் தவிர ஏனைய வெளியிடங்களில் குப்பை இடுதல் தண்டனைக்குரிய குற்றமாகும். நல்ல விஷயம். அதுக்கேற்ற மாதிரி அடிக்கடி பக்கத்தில் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தால் நல்லா அதோட வாவியில் முதலைகள் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்கவும். இதுதான் அந்த வாவி. இதில் கவனமாக இருக்க சொல்லி போட்டிருக்கணும். மற்ற இந்த கடற்கரையில் வந்து மது இருந்த புகைப்பிடித்தல் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. மற்றது இதில் வந்த உடனே பார்த்திங்கன்னா இதில் போலீஸ் காவலர் வந்து வச்சிருக்கணும். லைஃப் சேவிங் பிரச்சனை என்ன வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கணும். நீராடும் போது கடலில் உள்ள சிவப்புணர்வு கொடிகளை வந்து தொட வேண்டாம் வந்து போட்டிருக்கணும். வா, இவ்வளோ எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த இடத்துல குளிச்சு கொண்டிருக்கணும். அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னால் லைஃப் சேவிங் இருக்குது. அதோட இங்கால கடல் இருக்குது தானே, இதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா கணக்கு ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரெசார்ட்ஸ் மூலியமாக வர்றாக்கள் வந்து அங்கால பகுதிக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால ஜெஸ்கி எல்லாம் அதில் ஓடிக்கொண்டிருக்கணும். ஜெஸ்கி, போட் சர்வீஸ் அப்படி வந்து எல்லாமே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக வர்றதை விட அப்படி அங்கால ரிசார்ட் மூலியமாக வந்தீங்கன்னா இதுகள் எல்லாமே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உடனே இங்கே வந்த உடனே என்ன பீச்சிற்கு போகலாமன்ற உடனே சொன்ன விஷயம் வந்து பாசிக்குடா பீச் என்றான். அந்த எல்லாத்துக்கு வந்து ஃபேமஸான ஒரு கடற்கரை பாசிக்குடா கடற்கரை. இதில் ஜெஸ்கி வந்து ஓடினோம். ஆனால் செல்ஃப் சர்வீஸ் கொடுக்கல. பின்னால் ஒரு ஆள் வந்து பிடிச்சி கொண்டு இருக்கிறார். அந்த போட் சர்வீஸ் எல்லாமே வந்து இருக்குது. இங்கால பகுதி தான் இங்கால அந்த ஹோட்டலுக்குரிய பகுதி. பீச் கிளப், ஹனி பீச் கிளப் கண்டு போட்டிருப்பாங்க. இங்காலயம் வந்து அதிகமான வெளிநாட்டவரை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல தெளிவான ஒரு கடற்கரை உண்டு. இதே ஒரு நேரத்தில் இங்கால எல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே இந்த இடத்துல குளிப்போம். குளிச்சுட்டு இன்றைக்கிற வந்து இந்த கடற்கரையில் தங்கலாமா எங்கே தங்கலாமான்னு தெரியலை. ஆனால் வாழைச்சி என்னதான் தங்குவோம். பாசிக்குடா இதுலேருந்து வந்து 7 கிலோமீட்டர் நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு அதுலேருந்து வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து வருது. அங்கே தான் தங்க போகிறோம். நீங்கள் தங்களுடைய உடைமைகள் தொடர்பில் அவதானமாக இருங்கள். அக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் வர்றபடியாக வந்து கணக்க இதுகள் எல்லாம் போட்டிருக்கணும். இதெல்லாம் எங்களுடைய பொருட்கள் எல்லாமே இருக்குது.
இவ்வளோ தூரம் மட்டும் பெரிய ஆல்பம் மண்டியில் அதில் நிற்கின பாருங்க காலால் தான் இருக்கு. அங்கால பகுதியில் ஆல்பம் நினைக்கிறேன். இந்த ரெஜிஃபோம் போட்டு வச்சுக்கணும். இதுக்கு அங்கால வந்து போவண்ணா வந்து போட்டு வச்சுக்கணும். நான் இங்கால தான் ஒரு கணக்கான ஆல்பமாக இருக்குது. இங்கே பகுதிக்கு வந்தவன்னா பாருங்க இதே கிட்ட நிற்குது. பொடியங்கள் வந்து விளையாடுறாங்க, பந்து எறிஞ்சு விட்டாங்க. ஃபோன் சரி அங்க பொடியங்கள் கத்துறாங்களே எங்க வாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த ஏங்கன்ற சொல் வந்து பெரிய அளவுல ஒரு ட்ரெண்டிங்கா இருக்குங்க. இப்ப எங்க கூப்பிடுறாங்க. ரைட் ரைட். ஏங்க மட்டக்களப்புக்கு வாங்க, இங்க வாங்க. அங்க ரெண்டு படியங்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வாங்க டிக்டாக்ல. மட்டக்களப்பா மேடம் நண்பர்கள் 2 பேர் வந்து குளிச்சு வந்துருக்கலாம். ரைட் ஓகே. இதுக்கு பாசி கூட இன்றைக்கு இதுக்காண்டியா வந்தீங்க குளிக்கிறக்காண்டியா? ரைட் ஓகே. குடிச்சிட்டீங்க என்ன? ஆள் வந்து பிடிச்சிட்டாரு எங்களை. நாங்கள்லாம் நாக்கள் இருந்து முதல் தெரியாது. ஆனால் இப்போ வந்த உடனே சொன்ன உடனே பிடிச்சிட்டாரு. கண்ணாடி மாதிரி இருக்குது. வெள்ளக்காரியில் மட்டும் பார்க்கலாம். போட்டு விட்டுருவா. இதோட ட்ரிங்கோட எனக்கு பார்க்கலாம். வந்து நண்பர்களை சந்திச்சுனாங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த டிக்டாக்ல ஏங்கன்னு போடுறது வந்து இவ்வளவு தூரம் பரவி இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். அப்படியே குளிச்சுட்டு இங்கே நல்ல தள்ளியில் குளிக்கிற இடம் இருக்குது 100 ரூபாய். அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே போவோம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மர நிழல் இருக்குது. இது கீழே வந்து கஜக்க பேர் வந்து குடும்பமாக வந்து உணவருந்தி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஒரு அண்ணாவை வந்து சந்திச்சினாங்க. இவர் வேன் எடுத்ததுலேருந்து எங்களோட அப்டேட் அவ்வளோமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நினைச்சிங்களா நாங்கள் வர்ற நேரம் நீங்கள் இதில் வருவீங்கள் இல்லைடா. எதிர்ச்சியான ஒரு சந்திப்புன்னு தான் சொல்லலாம். உண்மையிலே அப்படியான சந்திப்புகள் சந்தோஷம். என்ன எதிர்ச்சியாக நாங்கள் வந்த நேரம் இந்த இடத்துல குளிச்சுட்டு வந்துக்கிறோம். வேறு என்னென்ன பார்க்கலாமண்ணா? இங்கே கணக்கு டூரிஸ்ட் வருவாங்க என்ன இங்கே பார்க்கலாம். நீங்கள் அங்கால ஹோட்டலில் இங்கே ரைட் ரைட் ஓகே ஓகே ஓகே. இந்தியாவில் பெரிய ரெசார்ட் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் இதை தாண்டி போனீங்கன்னா அங்கால ஃபுல்லாகவே வந்து வெள்ளக்காரராக நிற்கிறேன். பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பாசிக்கூடாண்டா. என்ன ரைட் சந்திச்ச சந்தோஷம் அண்ணா. இப்போ என்ன ஷிஃப்ட் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. அப்போ நீ நாளைக்கு தான். ரைட் 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 ஓகே. இப்போ நாங்கள் மத்தியானம் விடிய அங்கே அண்ணாவோட 2 ரொட்டி சாப்பிட்னாங்க. அதுக்கு பிறகு என்ன சாப்பிடல. நேரம் 5 மணி ஆகுது. இப்போ தான் மதியம் சாப்பிடப்போ இதெல்லாம் வந்து சாப்பாடு
ஃபுல் சொன்னாங்க. ஆனால் ஒரு ஃபுல்லே வந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏழை பகுதியில் அப்படி தான் சாப்பாடுகள் விலையும் குறைவாக இருக்கும். அதோட எனக்கு வந்து அறியணும் என்ன விலையும் வித்தியாசமாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் வந்து பாசிக்குடா கடற்கரையில் நிற்கிறோம். வாழைச்சேனை வரைக்கும் வந்து செந்த அண்ணா வந்து சொன்னவர், தம்பி எங்கட ஊர் கட்டாயம் போங்க, போய்க்க கட்டாயம் 2 நாளைக்கு முதல் சொல்லுங்கண்டு. இப்போ நேற்றிலேருந்து ஆளை அடித்து இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்காண்டி அதோட அவன் தம்பி மாதிரி இங்கே வந்துக்கிறோம். வந்து எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் காட்டி கொண்டு வந்துக்கிறோம். இன்றைக்கு இரவு நாங்கள் இங்கே தான் நிற்க போகிறோம். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல வாழைச்சேனை என்ன சொல்லுது? நாங்கள் சொல்லணும். நாங்கள் வந்து நாங்கள் அப்படியே வாழைச்சேனை டவுனில் போய் சாப்பிட்டுட்டு திருப்பி பாசிக்குடா பீச்சுக்கே வந்துட்டோம். இங்கே இருக்க ரெசார்ட் இல்லாமல் இருக்கு. என்ன அண்ணா என்ன சொன்னவர்? சென்ன அண்ணா என்ன சொன்னவர்? நான் வந்து நம்மளோட மச்சானிட்ட தான் கண்டெக்ட் பண்ணி மச்சானோட வந்தேன். நான் அது கொஞ்சம் வெளியில் போயிட்டாரு. என்ன சொன்னா ஃபுல்லாக உங்களை என்ன எப்படிலாம் கவனிக்கணுமோ ஊருக்கெல்லாம் கவனிக்கிட்டான்னு சொல்லி அதான் ஊருக்கு வராங்க அவங்க கவனிங்க அப்படி எல்லாம் சொன்ன வீட்டெல்லாம் சமைக்கிறேன்னு சொன்னால் நான் தான் வீட்டை வேண்டாம் நீங்கள் இது வெளியில் எடுத்தாங்கன்ட்டு அப்படியோ சாப்பாடு வந்திருக்கு. இங்கே தங்கிட்டு நாளைக்கு அப்படியோ மடக்கிழமை நோக்கி போக போகிறோம். என்ன உங்களோட பேர் என்ன? சுஜன். சுஜன், ரைட், ஓகே. இங்கே இன்றைக்கு நேற்று வந்து போயா, இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இங்கே வெள்ளிக்கிழமையில் தான் வந்து எக்கச்சக்க மக்கள் வரணும். இந்த கடை இங்கே பார்க்கிங்கில் நிற்கிறோம். இங்கே பகுதியில் எல்லாம் வந்து கணக்கு பேர் முஸ்லீம்ஸ்கள் எல்லாம் வந்து குடும்பமாக இருக்கிறோம். அங்கால பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேன் காட்டுங்க, ஒரு 5-6 வேனில் வந்து சிங்களீஸ் வந்துட்டு போயா வந்தபடியாக வந்து வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் வந்து நல்ல க்ரௌடாக இருக்குமே. சரி, ஸ்பெஷல் டைம் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்திருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கேட்டேன். நான் வெள்ளிக்கிழமை வந்திருக்க கூடாது, நாளைக்கு வந்திருக்கோம். ஏண்டா இதில் வரைக்கு டவுனெல்லாம் வந்து நல்ல வெறிச்சோடி போய் கிடந்தது. ஆட்களே இல்லை, ஃபுல்லாக ஒரு இது மாதிரி போயா மாதிரி கிடந்தது. சந்தோஷம் ப்ரோ. சரி, வந்து உங்களோட நேரத்தை மிக்ஸ் செய்ததுக்கு நன்றி. அதோட செந்த அண்ணாவுக்கு நன்றி. இப்போ மட்டக்களப்பில் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் எல்லாமே வந்து நல்ல ஃபேமஸ். அப்போ அண்ணா சொல்லிவிட்டு வராங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கொஞ்சம் போட்டி கொண்டே கொடுப்பாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வழியாக வந்து கூடுதலான கடைகள் போட்டு வந்து பாபத், இந்த கிழங்கு அது எல்லாமே வந்து ஃபேமஸ். சோப் அது எல்லாமே வந்து ஃபேமஸ். அப்போ திறந்திருந்த கடையில் வந்து வேண்டி வந்திக்கணும் என்னென்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா கிழங்கு, அவிச்ச கிழங்கு அப்படியே மசிச்சு வச்சிருக்கு. மசிச்சு போட்டு அதுக்கு மேலே மட்டி வச்சுக்கணும். இதுதான் மட்டி கறி இல்லையும், மட்டி கிழங்கு, இதில் வெங்காயம். இந்த ஈஸ்டர் இந்த சாப்பாடுகள்லாம் நீங்கள் இலங்கையில் எங்கே போனாலும் ஈஸ்டரில் மட்டும்தான் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற கலப்பையில் இன்னும் ஃபேமஸாக இருக்கும். நாங்கள் போய் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பயந்து விடுறோம். மற்றது படை இந்த படைகளே மட்டி தான் போட்டுருக்கோம். படைகளை மட்டி வச்சுக்க முதல் லெவலாக இருக்கும். ஈஸ்டர் வந்தால் ஸ்ட்ரீட் ஃபுட்டு கரெக்டாக ட்ரை பண்ணுவோம். பாபத் மற்ற பெரிய சூப் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இப்படியோ சாப்பிட்டு நல்ல நித்திரை ஒன்று அடிக்க போகிறோம். நாளைக்கு தொடக்கத்தில் பார்ப்போம்.